ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான ஊறுகாய் ரெசிபி. ஊறுகாய் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தாங்க. மாகழி கிழங்கு ஊறுகாய் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஊறுகாய் ரெசிபி. ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாகழி ஊறுகாய் வந்துட்டு வின்டர் சீசன்ஸில் தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ மாகழி கிழங்கு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணும். உணவு வந்துட்டு பசியை தூண்டுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஆயுர்வேதாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா மாகழி கிழங்கு தோல் சீவிட்டு அதை வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சி மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும்போது அந்த குச்சி வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதை நம்ம வந்து பீஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் வந்து தோல் சீவிட்டீங்க அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தாலே அதோட கலர் வந்து லைட்டாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இப்போது இதுக்கு டிப் சாஸ் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து காய்ந்த மிளகாய் எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காய்ந்த மிளகாய் எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து கடுகு வந்து எடுத்துருக்கோம். மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே நம்ம சேர்த்து மோரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட இது வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஊறுகாயாக இருக்கும். பொதுவாக ஊறுகாய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஊறுகாய் அப்படி கிடையாதுங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். ஸ்டொமக் டிஸார்டர் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த ஊறுகாய் எடுத்துக்கலாம். பட் ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபீடிங் டைம்லேயும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மோர் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஊறுகாயோட டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வீடே மணக்கும், அந்த அளவுக்கு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இது கூட நம்ம இன்னொரு 1 கப் வந்துட்டு மோர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த மாகழி கிழங்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மோர் மாதிரி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இதை இப்போது நம்ம மாகழி கிழங்கோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த பவுலில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பவுல்லே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு பவுலில் நல்லா அகலமான பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஜார்லேயோ இல்லைனா பீங்கான் ஜார்லேயோ நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பீஸ் பண்ண மாகழி கிழங்கு ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம இந்த மோரையும் வந்து சேர்க்க போகிறோம், மசாலா மோர். ஸோ இந்த மசாலா மோர் வந்து நம்ம வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வடிகட்டி வச்சு அப்படியே வந்துட்டு அந்த அரைச்சதை வந்து அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது திப்பியாக இருந்தால் கூட அது வந்துட்டு அப்படியே மேலேயே நின்றுடும். ஸோ இப்போது முழுகிற அளவுக்கு நம்ம அந்த சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ மாகழி கிழங்கு வந்து 2லேருந்து 3 நாள் வந்து நல்லா ஊறினா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். அந்த டிப் சாஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 3 டேஸ்க்கு அப்புறம் நல்லா சர்வ் பண்ணலாம். ஸோ 3 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த கிழங்குல ஃப்ளேவர் வந்து ஏறி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ்க்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு கர்ட் ரைஸ்க்கு வந்து சைடிஷ்ஷாக எடுத்துக்குவாங்க. இல்லைனா நம்ம வந்துட்டு பிளெயின் ரைஸ்க்கே வந்துட்டு இந்த சாஸை ஊற்றி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சீசனிங்காகவும் இந்த மாகழி கிழங்கு யூஸ் பண்ணுறாங்க. பவுடராகவும் வந்துட்டு ஷாப்ஸில் விற்கிறாங்க. இப்போ 3 நாள் கழித்து நான் வந்து ஒரு கிளாஸ் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 3 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நம்ம நல்லா வந்துட்டு ஒரு தடவை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணும் போதே இதுலேருந்து ஒரு ஃப்ளேவர் அப்படி ஒரு அரோமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான மாகழி கிழங்கு ஊறுகாய் வந்து ரெடி. ஸோ இது வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு
கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு கிழங்கு வகை. ஸோ இந்த பிக்கிள் வந்து யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யாது. ப்ரெக்னென்சி டைமில் மறக்காமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னு தெரியாததுனால அதை அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.